அன்னை மரியாளின் அருளாசீரோடு புனித அன்னாளின் தேவ பராமரிப்பு சபை தென்மண்டல அருட்சகோதரிகள் பெருமையுடன் வழங்கும் இறையாட்சியின் இறைத்துளிகள். அன்னாள் தேவ பராமரிப்பு சபைக்கு வித்திட்டவர்களாம் எங்கள் சபையின் தாய் தந்தையராம் ஜூலியா ஃபெலேட்டி டி பரோலோ, கார்லோ டான்க்ரிடி டி பரோலோ என்றால் மிகையாகாது. சபையின் பெயர் அறிந்த நமக்கு அதன் வேர் விருட்சங்கள் அனைத்தையும் விளக்கும் குறும்படம்தான் இது. இது ஒரு உண்மை சம்பவம். சிறை கைதிகள் சந்திப்பு, அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு, பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி, நோயாளிகள் பராமரிப்பு, இன்னும் பல சேவைகள் அமைதியாய் செய்யும் அன்னாள் சபையின் சேவை இன்றும் தொடர்கிறது இம்மண்ணில். கார்லோ டான்க்ரிடி அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் 1782ஆம் ஆண்டு மார்க்விஸ் ஒட்டாவியோ பவுலின் டி ஆங்சிட்டி லாபெட்டி என்ற தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார். 1826ஆம் ஆண்டு நகராட்சி தலைவராக தம் பணியை தொடர்ந்து பிரான்சில் உள்ள வாண்டியா மாகாணத்தில் மௌலி பிரியா என்ற இடத்தில் அழகிய அரண்மனையில் மிகவும் உற்சாகமும் கனி உள்ளமும் கொண்ட உன்னதமான பெண் குழந்தையாக 1785ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் நாள் பிறந்தவர்தான் ஜூலியா கோல்பர்ட். சிறு வயதில் அன்னையை இழந்தது முதல் இழப்பாக இருந்தாலும் பிரெஞ்சு புரட்சியால் சொத்துக்கள் இழந்து சொந்தங்களை இழந்தது பேர் இழப்பாக இருந்ததால் தந்தை மற்றும் சகோதரர் சகோதரிகளோடு மாறு வேடம் பூண்டு உறவினர்களை விட்டு பிரிந்து ஹாலந்தில் தஞ்சமடைந்தார். எந்த அச்சுறுத்தலும் துன்பமும் நான் கொண்ட கடமையிலிருந்து என்னை விலக்கிவிடாது என்பதற்கிணங்க அரண்மனை பணியில் ஆன்மீக வழியில் ஈடுபட இருவரும் இணைந்து செயல்பட்டனர். நாட்டு மக்களின் நலப்பணியில் ஏழைகளுக்கு ஏற்றத்தை அளிக்க இருவர் வழியும் இணைந்து செயல்பட இரு மனமும் ஒரு மனமாய் திருமண அழைப்பின் மூலம் இணைந்து கடவுளின் பணியை தொடர்கிறார்கள். மீண்டுமாக நெப்போலியன் ஆட்சி மலர பிரெஞ்சு தேசத்தில் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தனர். 1814ஆம் ஆண்டு தூரின் நகர் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்தின் போது புனித அகஸ்டின் பேராலயத்திலிருந்து புறப்பட்ட நற்கருணை பவனியில் ஜூலியா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பவனியானது செனட் சிறைச்சாலையை கடந்து சென்றபோது சிறையில் இருந்த கைதி ஒருவர், எனக்கு நற்கருணை தேவையில்லை, எனக்கு சூப்பு தான் வேண்டும், எனக்கு சூப்பு தான் வேண்டும். தயவு செய்து கதவை திறங்கள், நான் ஜூலியா கால்பர்ட், கார்லோவின் மனைவி. நான் கைதிகளை சந்திக்க வேண்டும். பெருந்தகையே, நீங்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இவர் டான்க்ரிடி, ஃபலேட்டியின் மனைவி, பரோலோவின் பெருந்தகை. அவர்களுக்கு முதலில் அனுமதி வழங்குங்கள். உண்மையாகவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இது மிகவும் கொடூரமான இடம். செபஸ்டியானோ, அந்த மனிதன் பசியால் கூட கத்தியிருக்கலாம். என்னை டோம்னிக் தெருப்பக்கம் உள்ள சிறையின் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். அந்த தலைகணம் பிடித்த வேண்டாமா? என்னை பின்தொடருங்கள். என்ன ஒரு இருட்டான சிறைச்சாலை! மனிதர்கள் எப்படிதான் வசிக்கிறார்கள் இங்கே? நீங்கள் கைதிகளுக்கான காவலாளியா
அல்லது மிருக காட்சி சாலையின் காவலாளியா? நாம் அந்த ஊர்வலத்தில் பார்த்த பெண் வருகிறார்கள். ஐயோ, அவள் நம்மள மாட்டிவிட போறா. பயப்படாதே, நான் உனக்கு பணம் கொண்டு வந்துள்ளேன். பணமா? எனக்கா? இதை கொண்டு நீ வயிறு நிறைய உண்டு மற்றவர்களை சபிப்பதை தவிர்க்கலாம். என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு கெட்டவன், என்னை மன்னியுங்கள். பரவாயில்லை, கடவுளிடம் திரும்புங்கள், அவர்தான் உங்களை மன்னிக்க வேண்டும். வாருங்கள் சிறை காப்பாளரே, நாம் பெண் கைதிகளை சந்திக்கலாம். ஆண் கைதிகளை விட பெண் கைதிகள் மிகவும் கொடூரமானவர்கள். பார்வை நேரம் முடிந்துவிட்டது பெருந்தகையே. அங்கு பார், பெண் ஒருத்தி வருகிறாள். அழகியா, யார் நீ? என்ன அழகான போர்வை! எனக்கு கொடு, எனக்கு கொடு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். பணம் பணம் என்னுடையது. சென்று விடு இங்கிருந்து. போ போ. ஐயோ கடவுளே! செபஸ்டியானோ, வாருங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடுவோம். ஜூலியட், நீ என் மனைவியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். உன்னை ஒரு சமூக சேவையாக பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் சிறைச்சாலை சந்திப்பில் உனக்கு அதிகமாக ஆர்வம் உள்ளது. ஆனால் உனக்கு தோணவில்லையா நாம் அதிகமாகவே செய்கிறோம் என்று? எப்பொழுதும் ஏழை எளிய மக்கள் நமது அரண்மனைக்கு வருகிறார்கள். நாமும் அவர்களுக்கு உணவும் மருந்து பொருட்களும் வழங்குகிறோம் அல்லவா? நாம் செய்வது மிகவும் குறைவு டிரான்கிரிடி. ஐரோப்பாவிலே நமது குடும்பமும் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அவ்வாறு இருக்கும்போது நாம் நம் அயலாருடன் பகிர்ந்து கொள்ளாமல் எப்படி கடவுள் முன் மண்டியிடுவது? இதுதான் கடவுளுடைய விருப்பமானால் நீ அதையே செய். உன்னுடைய விருப்பத்திற்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பும் கொடுப்பேன். பசிக்குது, அது கூட எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் கொடுக்க மாட்டேன், போடா. தரவே மாட்டேன், போடா. ஐயோ, என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்னையும் அடிக்காதீங்க. ஏய், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா? இங்கிருந்து ஓடிரு. உனக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே. பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தினால் குழந்தைகள் எல்லாம் அனாதையாக சுற்றி திரிகிறார்கள். நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஜூலியா. நமக்கு தான் குழந்தை இல்லையே, இவர்களை தத்தெடுக்கலாமா? அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன். உங்க வீடு எங்க? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்கள் எனக்கு அதிகமான உதவிகளை பெருந்தன்மையோடு செய்துள்ளீர்கள். இதை என்னால் திரும்ப செலுத்த முடியாது. இறக்கு குணத்திற்கு நன்றி. பரவாயில்லை அண்ணா, உன் நோய் குணம் பெற்று
எல்லா துன்பங்களிலுமிருந்து நீ விடுபட்டாலே போதும். உள்ளவா ஜூலியா. நீங்கள் என்னிடம் பேச விரும்புவதாக என் கணவர் கூறினார். சிறைவாசிகளுக்கு உதவ வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணத்தை என் மகன் எங்களிடம் தெரிவித்தார். உன்னுடைய இந்த சேவை மனப்பான்மையை கண்டு பெருமைப்படுகின்றோம். ஆனால் எங்களுடைய விருப்பத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலியா. உன்னுடைய உடல்நிலையின் பொருட்டு இவ்வளவு கடினமான வேலையை செய்ய நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். சமூகத்தில் அவல நிலையில் உள்ள மக்களுக்கு உதவும் சிறந்த அரசரின் மனைவியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? எதுவாகிலும் இறுதி முடிவு உனதாக இருக்கட்டும் ஜூலியா. உங்களுடைய நல்ல குணத்திற்கு நன்றி. உங்களை காயப்படுத்தும் எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். ஜூலியாவின் சேவை மிகவும் உறுதியாக இருந்தது. நீங்க என்ன செய்கிறாய்? யார் நீ? உனக்கு இங்க என்ன வேலை? நான் ஜூலியா கால்பர்ட். என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செய்ய வந்துள்ளேன். உண்மையிலே உதவி செய்ய வந்திருக்கிறியா? முதல்ல இங்கிருந்து வெளில போ பார்க்கலாம். எங்களுக்கு மது அருந்த பணம் கொடு. எங்களுக்கு தெரியும் நீ அரசரை திருமணம் செய்துள்ளாய் என்று. அதனால் பணத்தில் புரளுகிறாய். அமைதியாக இருங்கள். அவள் என்னதான் தருகிறாள் என்று பார்ப்போம். நான் உங்களை தீர்ப்பிடவோ அல்லது இங்கிருந்து மீட்டுச் செல்லவோ வரவில்லை. கடவுள் இல்லாத இவ்விடத்தில் கிறிஸ்துவையே கொணர வந்தேன். உண்மையிலேயே உங்களை இவ்விடம் விட்டு வெளியேற உதவி செய்வேன். ஏய், என்ன செய்கிறாய்? சும்மா இரு, என்னை கவனிக்க விடு. என்னை இங்கு தங்க வைத்தீர்கள் என்றால் நான் உணவும் உடையும் அளிப்பேன். உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டால் இந்த சூழ்நிலையை மாற்றி நல்லதொரு வாழ்க்கையை காண செய்வேன். கிறிஸ்டியானோ, மார்ஷினஸ் எங்கே? எனக்கு தெரியவில்லை. சில நாட்களாக காலையில் சென்றுவிட்டு மதியம்தான் வருகிறார்கள். எனக்கு தெரியும். என் மனைவி கண்டிப்பாக ஏழைகளை தேடிதான் சென்றிருப்பார். என்னை பற்றியா பேசுகிறீர்கள் டான்கிரடி? சில நாட்களாகவே நான் உன்னை பார்க்கவில்லை. அனைத்தும் நன்றாகத்தானே உள்ளது? நீங்களே சொல்லுங்கள். என்னை பார்த்தால் ஏதாவது கஷ்டப்படுவது போல தெரிகிறதா? உன்னிடம் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுதும் போலத்தான் இருக்கின்றாய். ஆம், எப்பொழுதும் போல் நீ சிறந்தவள்தான். எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நான் சில நாட்களாக செனட் சிறைச்சாலை சென்றிருந்தேன். அங்குள்ளவர்களுக்கு புதிய விடியலை கொணர்ந்துள்ளேன். மனித சேவையை இன்னும் தொடர விரும்புகிறாயா ஜூலியா? கணவர் ஒப்புக்கொண்டால் மட்டுமே. நான் உன்னை எந்த வகையிலும் தடை செய்ய மாட்டேன். உனக்கு முழு ஆதரவு கொடுப்பேன் ஜூலியா. கார்லோவும் ஜூலியாவும் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் தம் பார்வை தெருவில் ஆதரவில்லாமல் அனாதையாய் சுற்றி கொண்டிருந்த குழந்தைகள் மீது திரும்புகிறது. இக்கருத்தை பிரெஞ்சு புரட்சி குழந்தைகளை வீடு இல்லாமல் அரவணைக்க ஆள் இல்லாமல் அவதியுற செய்துவிட்டது. நாம் நம்முடைய அரண்மனையிலே அவர்களுக்கு ஆதரவளித்தால் என்ன? சரியான யோசனை டான்கிரடி. அதுதான் சரி. நம்முடைய அரண்மனைக்கு அவர்களை அழைத்து வந்து நாமே பராமரிப்போம். வாருங்கள், குழந்தைகளை அரண்மனைக்கு அழைத்து வரலாம்.
இருக்குது. ஆமாண்டா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குடா. ஹை ஜாலி, இந்த மாதிரி இடத்த நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அருட்தந்தை ரோஸ்மினி, நாங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுக்க திட்டமிட்டுள்ளோம். நல்ல செயல். எங்கள் பங்கில் 3 வாலிப பெண் பிள்ளைகள் உள்ளனர். அவர்களை அழைத்து செல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவதில் உதவியாக இருப்பார். நன்றி தந்தை ரோஸ்மினி. நம் அரண்மனையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்ய இந்த இளம் பெண்களை அருட்தந்தை ரோஸ்மினி அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், உங்களை நான் குழந்தைகளிடம் கூட்டி செல்கின்றேன். காட்சி 12. அங்க பாருங்க. ஹை ஜாலி, நம்மள பாத்துக்க புது அக்காங்க வந்திருக்காங்க. ஆமா, புது அக்காங்களாம் வந்திருக்காங்க. ஐ ஜாலி. கார்லோ, வாங்க ஜெபிக்கலாம். இப்பொழுது நம்முடன் இருப்பவர்கள் நன்றாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவை இதனை சேவையாக செய்பவர்கள் அல்லவா? ஆமாம், எனக்கும் புரிகிறது. நாம் ஏன் இதற்கென வாலிப பிள்ளைகளை கன்னியர்களாக தேர்ந்தெடுத்து பயிற்றுவிக்க கூடாது? நல்லதுதான், நல்ல யோசனைதான். 1834 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் நாள் முதன் முறையாக 10 பெண்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்களும் கார்லோ ஜூலியாவைப் போல தன்னலம் மறந்து பிறநலம் கொண்டு குழந்தைகளை அறிவு வளர்ச்சியிலும் ஆன்மீக பாதையிலும் கொண்டு சென்று வாழ்வையே மாற்றும் பணியை மேற்கொண்டனர். இவர்களையே முதற் காரணமாக கொண்டு புனித அன்னாள் சபையானது தொடங்கப்பட்டது. இதற்கிடையில் மக்களுக்கு காலரா நோய் தாக்கம் ஏற்பட்டது. எல்லா ஊர்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் இரவு பகலும் பாராமல் மக்களுக்கு உதவி செய்ய சேவை மையங்கள் உடனடியாக அமையுங்கள். மாநகர மேயராய் கார்லோ டான்கிரெடி முழு மூச்சுடன் மக்கள் நலனுக்காய் பாடுபட்டார். நோயாளிகளை தங்களின் அரண்மனையிலேயே தங்க வைத்து பாதுகாப்பு அளித்து பராமரித்து வந்தார். இந்த சேவை கடவுள் நமக்கு அளித்த வரம். எனவே நாமும் உதவலாம். காலராவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். கண்டிப்பாக டான்கிரெடி, நாம் உதவி செய்யலாம்.
கார்லோ காலரா நோயால் பாதிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 1838ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். கார்லோவின் உதவியாலும் பண உதவியாலும் ஜூலியா அனைத்து சேவைகளையும் செய்தார். கார்லோவின் தூண்டுதலின் பேரில் மழலை பள்ளிகள், மருத்துவமனைகள், அனாதை இல்லங்கள், சிறைச்சாலை முன்னேற்றங்கள் என அனைத்து பணிகளையும் அரசாங்க அனுமதியோடு அமைதியாய் நடந்தேற தேவையான செயல்களையும் ஜூலியா இறைவனின் துணை கொண்டு தனி நபராக இறை திட்டத்தை நிறைவேற்றினார். ஜூலியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களின் ஏற்றத்திற்காகவும் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு இணங்க தன்னை சுற்றிலும் குழந்தைகள் சூழ்ந்திருப்பதை பெரிதும் விரும்பிய அவர் வயது மூப்பின் காரணமாக 1863ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 19ஆம் நாள் இவ்வுலகை நீத்தார். இறையாட்சியின் இறை துளிகளான கார்லோ ஜூலியாவின் மறைவுக்கு பிறகு இச்சபையானது அன்னை என்ரிகேட்டாவின் தலைமையில் வேரூன்றி விருட்சமாக உலகெங்கும் பரவியது. குறிப்பாக இந்திய நாட்டில் இச்சபையின் உன்னத சேவையானது 6 அருட்சகோதரிகளால் தொடரப்பட்டு இறைத்துளிகள் நதியாகி, நதிகள் கடலாகி, இன்றைய இறை சமூகத்தின் முதுகெலும்பாக, மூலதனமாக, மக்களுக்காகவும் மக்கள் மத்தியிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அவர்களது சேவையானது தொடர்ந்து வருகிறது. வாருங்கள், நீங்களும் அந்த கடலில் ஒரு துளியாக மாற